ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் கிரேப் ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6 கிலோ கிரேப்ஸ் கழுவி போட்டுக்கோங்க. இதோட ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு தண்ணி சேர்க்காம அரைக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கிறதுனால இந்த ஜூஸ் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போது ஐஸ் மோல்டு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஐஸ் மோல்டு இல்லைன்னா சில்வர் கப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 திராட்சை பழத்தை போட்டுடலாம். திராட்சை பழத்தை போட்டதுக்கு அப்புறமா ஜூஸ் ஊற்றிடுங்க. இதில் நீங்கள் சில்வர் கப்பில் ஊற்றுனீங்கன்னா மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு அதில் ஐஸ் ஸ்டிக் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட கிரேப் ஐஸ் தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் இந்த ஐஸ் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.